மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வசந்தி இளங்கோவன். முதன்மை செய்திகள். சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் ராஜசேகர ரெட்டி உடல் அடக்கம். மன்மோகன், சோனியா உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி. அதிர்ச்சி தாங்காமல் ஆந்திராவில் 128 பேர் உயிரிழப்பு. காங்கிரஸ் தொண்டர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதால் மாநிலம் முழுவதும் சோகம். ஆந்திராவின் அடுத்த முதலமைச்சராகிறார் ராஜசேகர ரெட்டி மகன். மூத்த அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த ஆதரவு. நிஷா புயலால் பாதித்த விவசாயிகளுக்கு 300 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை இம்மாதத்திலேயே வழங்கப்படும் என முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு. மும்பையில் தொடர் மழையால் நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் பலி. பாறைகள் உருண்டதால் மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். விரிவான செய்திகள். உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஆந்திர மாநில முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டியின் உடல் அவரது சொந்த ஊரான புலிவேந்தலாவில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். திரும்பிய பக்கமெல்லாம் அழுக்குரல்கள். ஐதராபாத் மட்டுமின்றி ஆந்திரா முழுவதும் சோகம். எளிமையான தலைவராக, எல்லாம் தந்த முதல்வராக இருந்த ராஜசேகர ரெட்டியின் எதிர்பாராத மரணம் இப்படி ஒவ்வொருவரின் முகத்திலும் எதிரொலித்தது. உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி உருக்குலைந்து போன அவரது உடல் நல்லமல்லா வனப்பகுதியில் இருந்து நேற்று இரவு ஐதராபாத் கொண்டு வரப்பட்டது. நீண்ட வரிசையில் நின்று விடிய விடிய ராஜசேகர ரெட்டியின் உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இன்று காலை நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து ஏராளமான தொண்டர்கள் சூழ ஐதராபாத் லால் பகதூர் சாஸ்திரி விளையாட்டு திடலுக்கு கொண்டு வரப்பட்ட ராஜசேகர ரெட்டியின் உடலுக்கு LK அத்வானி, சந்திரபாபு நாயுடு, தேவகவுடா, நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட தலைவர்களும் நடுவன் மற்றும் மாநில அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசின் சார்பில் மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ராஜசேகர ரெட்டியின் உடல் உலங்கு வானூர்தியில் அவரது சொந்த ஊரான கடப்பா மாவட்டம் புலிவேந்துல்லா அருகே உள்ள இடுபுலபாயாவுக்கு கொண்டு வரப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு நடுவே கிறிஸ்தவ முறைப்படி முழு அரசு மரியாதையுடன் ராஜசேகர ரெட்டியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் காவல்துறையினர் பலமுறை லேசான தடியடி நடத்தினர். ராஜசேகர ரெட்டியின் மறைவையொட்டி விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதை தடுப்பதற்காக ஆந்திரா முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆந்திர முதலமைச்சர் YS ராஜசேகர ரெட்டியின் மறைவால் ஆந்திரா முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. உலங்கு வானூர்தி விபத்தில் ராஜசேகர ரெட்டி பலியான செய்தி கேட்டு ஆந்திரா முழுவதும் மாரடைப்பாலும் தற்கொலை செய்து கொண்டும் 128 பேர் உயிரிழந்துள்ளனர். தொண்டர்கள் யாரும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். మనమంతా కలిసి కూడా ధైర్యంగా ఉండాలి. మనం కూడా అదే కార్యక్రమం చేస్తే తన మనసుకు ఏ లోకంలో ఉన్నా కూడా చాలా బాధ తగులుతుంది. కాబట్టి దయచేసి ఎవరు కూడా ఆత్మహత్యలకు ప్రయత్నం చేయొద్దని చెప్పి సవినయంగా చేతులు జోడించి అందరితో ప్రార్థిస్తాం. ராஜசேகர ரெட்டியின் ஆதரவாளர்கள் அவரது படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆந்திரா முழுவதும் கடைகளும் வணிக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிலையங்கள், நடுவன் மற்றும் மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகள் அனைத்தும் போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராஜசேகர ரெட்டியின் மறைவையொட்டி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை. தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன.
ஆந்திர மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதை அடுத்து அம்மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராகும் வாய்ப்பு ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதிகரித்துள்ளது. உலங்கு வானூர்தி விபத்தில் ஆந்திர முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி உயிரிழந்ததை அடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய காங்கிரஸ் தயாராகி வருகிறது. தற்காலிக முதலமைச்சர் ரோசையா, நடுவண் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் ஆந்திர புதிய முதலமைச்சருக்கான போட்டியில் முக்கிய இடம் வகித்து வருவதாக கூறப்பட்டது. ஆனால் ராஜசேகர ரெட்டியின் மகளும் கடப்பா நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான ஜெகன்மோகன் ரெட்டியை அடுத்த முதலமைச்சராக்க பெரும்பாலான சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்காலிக முதலமைச்சர் ரோசையா, மாநில காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோரும் ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். Actually, whatever party high-command decides, I will abide by it like a soldier. He is a young man. He has got certain qualities of his father. ஜெகன்மோகன் ரெட்டியை அடுத்த முதலமைச்சராக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதுகுறித்து விரைவில் முடிவு எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் போன்றோருக்கு புதிய முதலமைச்சராகும் வாய்ப்புகள் இருந்தாலும் ராஜசேகர ரெட்டியின் செல்வாக்கும் அவரது திடீர் மறைவு தந்த அனுதாபமும் அவரது மகன் ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. நிஷா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இம்மாதத்தில் 651 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட நிஷா புயலால் பாதிக்கப்பட்ட 5,36,352 விவசாயிகளுக்கு 651 கோடியே 66,08,914 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொகையில் மாநில அரசின் பங்காக 306 கோடியே 47,69,044 ரூபாய் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், நடுவண் அரசு வழங்கும் தொகையும் சேர்த்து இந்த மாதத்திற்குள் முழு தொகையும் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்வழி கற்றல் முறையை நடைமுறைப்படுத்துவது போன்றவற்றை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் 3 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மேலும் 500 நலிந்த கலைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் கருணாநிதி ஆணையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண்கள் உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை அந்தேரியில் உள்ள சாகிநாகாவில் நேற்று இரவு திடீரென பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. அருகில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து பாறைகள் சரிந்து விழுந்ததில் அங்குள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதும் புதைந்து போயின. இதில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நிலச்சரிவில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 11 लोगों की मृत्यु हुई है और 8 या 9 लोग घायल है. नहीं राहत कार्य जोरी से शुरू है, उसमें कुछ रुकावट नहीं है. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மகாராஷ்டிரா அரசு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவித்துள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜின்னா குறித்து ஜஸ்வந்த் சிங் எழுதிய புத்தகத்திற்கு குஜராத் அரசு விதித்த தடை செல்லாது என உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பாக ஜின்னா மற்றும் வல்லபாய் பட்டேல் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் எழுதிய புத்தகத்தால் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து இந்த புத்தகத்திற்கு நரேந்திர மோடி தலைமையிலான குஜராத் அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து ஜஸ்வந்த் சிங் மற்றும் புத்தக வெளியீட்டாளர் ரூபா பதிப்பகத்தின் சார்பில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜஸ்வந்த் சிங் புத்தகத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி ஆணை பிறப்பித்தது. अपने जजमेंट में गुजरात हाई कोर्ट ने ये कहा कि ये नोटिफिकेशन पढ़ के ऐसा लगता है कि शायद गुजरात सरकार ने ये प्रतिबंध लगा देने से पहले किताब को नहीं पढ़ा है. अगर किताब को नहीं पढ़ा, किताब पर प्रतिबंध कैसे लगाया? புத்தகம் தடை செய்யப்படுவதற்கான காரணங்களை குஜராத் மாநில அரசு விளக்கமாக எடுத்துரைக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த ஆணை நரேந்திர மோடி அரசுக்கு பின்னடைவாகவே கருதப்படுகிறது.